முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று கொங்கை பனையில் என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்க இருக்கிறோம். இதில் முருகப்பெருமானின் சேனை தலைவரான வீரவாகு தேவர் குறித்து கூறப்படுகிறது. ஸ்ரீ ராமாயணத்தில் எப்படி ஹனுமார் கடலை தாண்டி இலங்கை சென்று தூதராக சென்று அசுரர்கள் பயப்படும்படி போர் செய்து கிருஷ்ணந்திக்கு திரும்பி ஸ்ரீராமருடைய அன்பிற்கு பாத்திரமானாரோ, அதுபோல கந்தபுராணத்திலே வீரவாகு தேவரும் தனது சேனையை விட்டு நீங்கி செந்திலுக்கும் சூரனுடைய தலைநகரான மகேந்திரபுரத்திற்கும் இடையே இருந்த சந்தியாக உள்ள நீர்நிலையாகிய கடலை விரைவாக தாண்டி அந்த பூமியாகிய மகேந்திரபுரத்திலே முருகனின் தூதராக சென்று அசுரர்கள் பயப்படும்படி போர் செய்து அவர்களுக்கு அஞ்சி நீங்காமல் சிவந்த கிரணங்களை உடைய சூரியனைப் போல பொருந்தி அக்கடல் கடந்து போய் வெற்றியுடன் வந்தவரான வீரவாகு தேவரின் ஆவிப்பொருள் ஆனவனே என்று முருகப்பெருமானின் அன்பை போற்றுகிறார். பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவு நிறைவு செய்வோம். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து. கொங்கை பனையில் செம்பொற் செறிவில் கொண்டர் குழலில் கொடிதான கொங்கியின் பருமையுடனும் செம்பொன் நிறைவுடனும் மேகம் போன்ற கூந்தலுடனும் கொடிதான கொன்றை கணையோ பந்த கயலில் கொஞ்சு கிளியுற்று உறவான. கொன்றை என்பதை கொன் தை என பிரிக்க வேண்டும். கொன் என்றால் வலிமை, தை என்றால் தைக்கின்ற. வலிமையுடன் தைக்கின்ற அம்புக்கு ஒப்பான அந்த கயலில், அந்த கயல் மீன் போன்ற கண்களுடனும் கொஞ்சு கிளியுற்று உறவான, கொஞ்சுகின்ற கிளி போன்ற அதன் பேச்சுக்கு உறவான சங்கத்துணியில் சென்றிற் கடையிற் சந்திப்பவரை சருவாதே.
சங்கு போன்ற கண்ட தொடியுடனும் தொண்டை குரலுடனும் வந்து வீட்டின் வெளிப்புறத்திலே தம்மாட்டு வருபவர்களை சந்திப்பவர்களாம் பொதுமகளிருடன் கொஞ்சி கொல்லவாமல் சந்த படியுற்று என்ற தரையில் சந்த பதம் வைத்து அருள்வாயே. பேரின்ப சகநிலையை நான் அடைய எனது தலையிலே உனது அழகிய திருவடியை வைத்து அருள்வாயே. அங்கு அப்படை விட்டு அன்றை படுகைக்கு அந்திக் கடலில் கடிதோடா. அங்கு தனது சேனையை விட்டு நீங்கி அப்பொழுதே நீர்நிலையாம் செந்திலுக்கும் சூரன் தலைநகராம் மகேந்திரபுரிக்கும் இடைச்சந்தியாக உள்ள கடலை விரைவாக ஓடி தாண்டி அந்த பொழிலில் சந்து தலையுற்று அஞ்ச பொருதுற்று ஒழியாதே. அந்த பூமியாகிய மகேந்திரத்தில் தூதராக நுழைந்து சென்று அவுணர்கள் அஞ்ச பொருது அவர்களுக்கு அஞ்சி நீங்காமல் செங்கை கதிருற்று ஒன்ற கடலில் சென்றுற்றவர் தற்பொருளானாய். சிவந்த கிரணங்களை உடைய ஞாயிறு சூரியனைப் போல பொருந்தி அந்த கடல் கடந்து போய் வந்தவரான வீரபாகு தேவரின் ஆவி பொருளானவனே, ஆன்மார்த்த நாயகனானவனே, சிந்தையை கனிவை தந்த பொழிலில் செந்திற்குமரப் பெருமாளை, சிந்தையின் கனிவு அன்பு வைத்து அழகிய பொழில் சூழ்ந்த திருச்செந்தூர் குமரப் பெருமாளே, பேரின்ப நிலையை நான் அடைய எனது தலையிலே உனது அழகிய திருவடியை வைத்து அருள் புரிவாயாக.